எது கிடைக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ, எது நடக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறதோ, அதற்கு இந்த உலகமே எதிர்த்து நின்றாலும் கூட நிச்சயமாக அது கிடைத்தே தீரும். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, எனக்காக உன் சாயப்பாவிற்காக இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு நிம்மதியாக நித்திரைக்குள். நாளை நடக்கவிருக்கும் அற்புதத்தை காண தயாராக இரு. இது உன் சாயப்பா நானே உனக்கு வாக்காக கொடுக்கிறேன். நீ செல்லும் காரியம், நீ நினைக்கும் காரியம், நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்துமே உனக்கு நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உனக்கு மிக அழகாகவே இதோ கிடைக்கப் போகிறது நாளை விடியலில். ஆம் என் குழந்தா, ஒளி தீபம் உனக்காகவே நான் ஏற்றிவிட்டேன். சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. எதற்குமே மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உன்னுடைய தகுதியை உயர்த்துவதில் முதலில் உன்னுடைய கவனத்தை செலுத்து. வாழ்க்கையை பாதி தூரம் கடந்து விட்டாய் என் பிரியமே. ஆனாலும் இன்னமும் ஏன் மற்றவர்கள் விளையாடுவதையே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாய்? எப்பொழுதும் பார்வையாளனாக இருந்து விடுவது சரி என்று மட்டும் நினைத்து விடாதே. ஆம் என் பிரியமே, அதுதான் சரி என்று நினைத்து விடாதே. வெற்றி தோல்வி இரண்டும் விளையாட்டில் பங்கு பெறுபவனுக்கு மட்டுமே சொந்தம். ஆனால் வேடிக்கை பார்ப்பவனுக்கும் கேலி பேசுபவனுக்கும் எதுவுமே கிடைக்காது என்பதை எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய்? காலம் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. ஆம் என் குழந்தா, காலம் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. உனக்கான சந்தர்ப்பங்களும் கை நழுவி போய்கொண்டுதான் இருக்கிறது என்பதை எப்பொழுது உணர்ந்து கொள்ளப் போகிறாய்? இனி நீ செய்ய வேண்டியது எல்லாம் உடனடியாக களத்தில் இறங்க வேண்டியது மட்டும்தான். அப்படி இறங்கிவிட்டாலே போதும், உனக்கு எது கிடைக்க வேண்டும் என்பதை நான் பார்த்து கொள்கிறேன். ஆம் என் குழந்தா, எதற்காக இது நாள் வரை காத்திருந்தாயோ அது உன்னிடம் வந்து சேரும் வாய்ப்பை நான் உனக்கு உருவாக்கி தருகிறேன். முதலில் உனக்கு பிடித்தமானது எவை, எது என்பதை முதலில் உன் மனதிற்குள் தீர்மானம் செய்ய கற்றுக்கொள். அதை எப்படி அடைவது, பிடித்தவற்றை எப்படி அடைவது என்று திட்டத்தை மேற்கொள்ள கற்றுக்கொள். அதற்கான பலவிதமான ஆலோசனைகளையும் செய்ய பழகு. பிறகு மெதுமெதுவாய் அது உனக்கு கைகூட ஆரம்பிக்கும். அதற்கான முயற்சிகள் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். உனக்கு சாதகமாக நிகழும்படி நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். எதையுமே செய்யாமல் மட்டும் இருந்து விடாதே. செய்ய துவங்கு, அனைத்தும் உனக்கு சாதகமாகவே நடக்கும். என் அன்பு பிரியமே, உன் மனதிற்கு பிடித்த காரியங்களை செய்யும் பொழுது மட்டும்தான் வெற்றி உன்னை மிக எளிமையாக வந்தடையும். எப்பொழுதுமே உயர்ந்த வசீகரமான வியப்பான விஷயங்களை உன்னோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்திக் கொள்வதை முதலில் நிறுத்திவிடு என் பிள்ளையே. ஆழ் மனதில் ஏற்பட்ட அன்பு எந்த தடை வந்தாலும் தடைத்து எறிந்துவிட்டு உரியவரிடம் வந்து சேர்ந்தேதான் தீரும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் பற்றியும் அவர்கள் உனக்கு தடையாக இருக்கிறார்கள் என்பதை பற்றியும் கவலைப்படுகிறாய். குழந்தையே, உனக்கு எதற்கு இந்த கவலை? அவரவர் அவர்கள் மனம் போன போக்கில்தான் போய்கொண்டிருப்பார்கள் குழந்தையே. உன்னுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிய போவதில்லை என்பதை புரிந்து கொள் என் பிரியமே. மற்றவர்களை பற்றி, உன்னை மதிக்காதவர்களை பற்றி, அவர்களை திருத்த வேண்டும் என்பதை பற்றி யோசிப்பதை விட உன்னுடைய ஆன்மாவை சுத்தம் செய்ய பழகிக்கொள். மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். மற்றவர்களை பற்றி நினைக்கும் நேரத்தில் முதலில் உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையை பற்றியும் சிந்தித்து செயல்படு.
உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், அவர்களுக்கு நல்லது மட்டுமே செய் என்று நானும் உனக்கு எச்சரித்து கொண்டுதான் இருக்கிறேன், அறிவுரையும் கூறிக்கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் உன்னை பார்த்துக்கொள் முதலில், பிறகு மற்றவர்களை பார்க்கலாம். மற்றவர்களுக்கு மட்டுமே நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு சாயப்பா அதைதான் அறிவுறுத்தியிருக்கிறார். சுற்றி இருப்பவர்களை சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதை அப்பாவே அறிவுறுத்தியிருக்கிறார் என்று கூறிவிட்டு, முதலில் உன்னையும் உன் வாழ்க்கையையும் பார்த்து கொள்ளாமல் மற்றவர்களை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்தால் என்ன பண்ண முடியும் குழந்தையே? எப்படி உன் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் நிம்மதியாக? முதலில் சற்று சிந்தித்துப்பார். உன் அப்பாவின் அறிவுரையை கேட்கிறாய்தான், ஆனால் இப்படி அனைத்தையும் மூடிவிட்டு, அனைத்தையும் உன் வாழ்க்கையையும் மறந்துவிட்டு, இப்படி என்னுடைய அறிவுரைகளை கண்மூடித்தனமாக நம்பினால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தையே? உன்னை சுற்றி இருக்கும் சூழல்கள் எல்லாம் மாற வேண்டும், உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் மாற வேண்டும் என்று நீ எதிர்பார்த்தால் முதலில் உன்னை மாற்றிக்கொள், உன் மனதை மாற்றிக்கொள். உனது விருப்பம் நியாயமென்று நினைக்கும் நீ அதற்கு தடையேதும் வந்துவிட்டால் என்ன செய்வது என்று நினைத்து தவித்து போகிறாய். மற்றவர்களுக்கு நம்மளுடைய எண்ணம் வேணால் தெரியாமல் இருக்கலாம், அனைத்தும் அறிந்த உன் சாயப்பாவிற்கு எப்படி தெரியாமல் போகும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். உன் மனதில் எப்பொழுதாவது குதர்க்கமான எண்ணம் தோன்றினால் அனைத்தையும் விட்டுவிட்டு அப்பாவின் பாதத்தில் சரணடைந்து விடு. மனதை மிக சுலபமாக ஒருமுகப்படுத்தலாம். அப்படி ஒருமுகப்படுத்தினாலே சாயப்பாவின் சிந்தனை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். உன் கவலைகளுக்கான கடைசி நாள் இது என்று நம்பிக்கையோடு உன் மனதில் சொல்லிக்கொண்டே நிம்மதியாக உறங்கு. உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் இரும்பு கரம் கொண்டு நாம் துவம்சம் செய்கிறேன், நிச்சயமாக நான் செய்வேன். இது நாள் வரை நிகழ்ந்ததை மட்டுமே, உனக்கு வந்த சோதனைகளை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் ஏதாவது சரியாகிவிடுமா? இதை நீ நம்புகிறாயா? நன்றாக சிந்தித்துப்பார் என் குழந்தையே. முடிந்ததை பற்றி நினைத்து கொண்டே இல்லாமல், வரப்போவதை நினைத்து பயந்து கொண்டே இல்லாமல், இப்பொழுது இந்த நிமிடம் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். உனக்கு வர வேண்டியதை, உனக்கு கிடைக்க வேண்டியதை உன் அப்பா நான் பார்த்து கொள்கிறேன். நான் இருக்கும் பொழுது எதற்காக இந்த மனக்கவலை உனக்கு? உன்னிடம் இருந்து சென்ற எந்த பொருளுக்காகவும் வருந்தாதே. இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது, அல்லது நீ அந்த ஒரு பொருளை விட்டு போகத்தான் வேண்டும். இதில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக நடக்கும். எனவே போனதை நினைத்து வருந்தாதே. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும், போனது போனதாகவே இருக்கட்டும், நடந்தது எல்லாம் நடந்தவையாகவே இருக்கட்டும். முடிந்ததையும் போனதையும் நடந்ததையும் நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதே என் குழந்தையே. உன்னை விட்டு ஏதாவது சென்று விட்டால் அது உனக்கு தேவையில்லை என்றுதான் அர்த்தம். அதை போக செய்ய நான் தான் அதை ஆயத்தமாக்கினேன் என்று புரிந்து கொள். உன்னை விட்டு ஒன்று சென்றுவிட்டால் அதைவிட 100 மடங்கு பொக்கிஷத்தை உனக்கு தரப்போகிறேன். அதற்காகத்தான் இந்த ஆயத்தம் என்பதை தீர்க்கமாக நம்பு. இந்த உலகத்தில் எதுவுமே யாருக்குமே நிரந்தரமே அல்ல. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் போனதையும் முடிந்ததையும் வருவதையும் நினைத்து கலங்காமல், மனவேதனைப்படாமல் இருப்பதை வைத்து நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ பழகிக்கொள் என் குழந்தையே. உன் கஷ்டங்களெல்லாம் ஒரு நாள் தீரும், உன்னுடைய வேதனைகளெல்லாம் ஒரு நாள் மறையும், உன்னுடைய சோகங்களெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். உன் கஷ்டங்களையெல்லாம் என்னுடைய இரும்பு கரம் கொண்டு நான் துவம்சம் செய்வேன் என் குழந்தையே. அப்பா மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? நம்பிக்கையோடு இரு, அனைத்தும் நான் பார்த்து கொள்கிறேன். ராஜாவாக இருப்பவர் கூலிகளாக ஆவதும், கூலிகளாக இருப்பவர் ராஜாவாக மாறுவதும் உலக இயல்புதான். மாற்றம் அனைவருக்கும் வந்து கொண்டேதான் இருக்கும்.
யாருமே ஒரே நிலைமையில் இருக்கவும் முடியாது, நிலைத்திருக்கவும் முடியாது. எது உன்னிடம் என்று படிக்கப்பட்டதோ அதைவிட 1000 மடங்கு உனக்கு வந்து கிடைக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கையே வாழ்க்கை. உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கையும் நல்ல விதமாகவே அமையும். நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும். உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நான் இருக்கிறேன் பிள்ளையே. தைரியத்தை உன் மனதில் முதலில் வளர்த்துக்கொள். அனைவருக்கும் அனைத்தும் வரத்தான் செய்யும். அனைவரும் அனைத்தையும் பார்க்கத்தான் வேண்டும் என்ற நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையையும் உன் மனதில் வளர்த்துக்கொள். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம், நம்பிக்கையோடு இருக்கலாம், வாழ்க்கையை வெல்லலாம் என்று வெற்றி நடையோடு போய்கொண்டே இரு. உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க உன் சாயப்பா இருக்கையில் உனக்கு எதுக்காக இந்த பயம்? உன் கஷ்டமெல்லாம் விலகும், நான் விலக வைப்பேன். உன் சோதனைகள் எல்லாம் மாறும், நான் மாற வைப்பேன். உன் வேதனைகளெல்லாம் தீரும், நான் தீர்த்து வைப்பேன். அனைத்திற்கும் சாட்சியாக உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக வேதனைப்படுகிறாய், கஷ்டப்படுகிறாய், சோதனைப்படுகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய்? கலங்காதே என் கண்மணியே. உனக்காக ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்றுதான் அர்த்தம். உன் அப்பா உன்னை சோதிப்பேனே தவிர கைவிடவே மாட்டேன். நீ அதை நன்றாக உணர்ந்திருப்பாய். உன்னை சுற்றி இருப்பவர்களையும் உன் மனதை காயப்படுத்துபவர்களையும் பற்றி நினைக்காதே. அவர்களோடு வீண் விவாதம் செய்யாதே. அமைதியாக அந்த தருணத்தை கடந்து சென்றுவிடு. வாக்குவாதம் செய்து உன்னுடைய உண்மையை புரிய வைப்பதை விட அமைதியாய் சென்றுவிட்டு உன்னுடைய செயலால் அவர்களுக்கு நிரூபித்து காட்டு. என்றைக்குமே நீ சொல்லும் சொல்லிலும் நீ பேசும் வார்த்தைகளிலும் கவனம் தேவை. அதை உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் செயல்படுத்து, நன்றாக செயல்படுத்து. உனக்கான அழகிய வாழ்க்கை ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை இதுநாள் வரை நீ பட்ட துன்பங்கள் அனைத்திற்கும் மருந்தாக அமையப்போகிறது. இன்னும் மாற்றங்கள் நிறையவே இருக்கிறது உன் வாழ்வை அழகாக்க. அந்த அழகான வாழ்க்கையை வாழ, அதை சந்தோஷமாக வாழ எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. கூடிய விரைவில் எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும். உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் சாயப்பா கொடுக்கும் பதில் அது. உனக்காகவே எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. நீ உயர்ந்து வளரப்போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில். சிரித்த முகத்தோடு காத்து கொண்டிரு. உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் வாழ்வையும் மிக சிறப்பாக மாற்றி அமைப்பேன் உன் சாயி தேவா. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. அனைத்தும் உனக்கு வசமாகும். இனி உன் வாழ்வில் வீர நடை போட்டு தொட்டதெல்லாம் துவங்கப் போகிறது, கேட்டதெல்லாம் கிடைக்கப் போகிறது. வீர நடை போட்டு நீ உன் வாழ்வில் ஜெயிக்கப் போகிறாய். இந்த விடியலின் துவக்கத்தில் அதற்கான அறிகுறி நிச்சயமாக உனக்கு புலப்படும். என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் செல்லமான கண்மணிக்கு உண்டு. எப்பொழுதுமே உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மை செய், தானம் செய். தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்தவற்றை அவர்களுக்கு கொடு. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாதே. உன்னால் உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை. அவர்களிடம் தன்மையாக பேசிவிட்டு அவர்களை அனுப்பிவிடு. வீண்டாக அவர்கள் மனதை காயப்படுத்தும்படி எந்த வார்த்தைகளையோ சொற்களையோ மறந்தும் கூட சொல்லிவிடாதே. ஒரு முறையேனும் மற்றவர்களுக்கு உதவி செய்துவிடு. வாழ்நாளில் ஒரு முறையேனும் நீதி தப்பாமல் வாழ்ந்துவிடு. உன் சாயப்பாவை பிரார்த்தனை செய்து கொண்டே இரு. தினம்தோறும் அப்பாவின் நாம ஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. உன் அப்பா ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்காக வருவதை புரிந்து கொண்டு விடு. எப்பொழுதுமே மற்றவர்களிடத்தில் அன்பாய் இருக்க பழகிவிடு. உன் கண்ணிலே உன் சாயிநாதர் இருப்பதை கண்ணால கண்டுவிடு.
உன்னால் யாராவது வேதனைப்பட்டாலோ மனவேதனைப்பட்டாலோ அவர்களுடைய வேதனையை, காயத்தை ஆற்றிவிடு. உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் அன்பையும் பாசத்தையும் உணர்ந்துவிடு. எப்பொழுதுமே வாழ்க்கையில் சத்தியத்தை காத்துவிடு. சத்தியமே சாயிநாதர்தான் என்ற உண்மையை அறிந்துவிடு. எப்பொழுது நீ என்னை குருவாக ஏற்றுக்கொண்டாயோ, எப்பொழுது என்னுடைய நாமத்தை உன் நாவில் உச்சரிக்கத் தொடங்கியிருந்தாயோ, எப்பொழுது நீ செய்த தவறை உணர்ந்து விட்டாயோ, அப்பொழுதே உன்னுடைய கர்ம வினைகளை போக்கிவிட்டேன் குழந்தா. கவலைப்படாமல் இரு. அப்பா நான் இருக்கிறேன். அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். சாயிநாதரின் கருணையோடு இன்றைய நாள் ஒரு நல்ல விடியலின் துவக்கமாகவே இருக்கும். உன் வாழ்வில் வீர நடை போட்டு நீ ஜெயிக்கப் போகிறாய் அனைத்திலும். உன் வாழ்வில் வேதனையெல்லாம் குறைந்து சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எல்லாம் கூடி வரப்போகிறது. சதா சர்வகாலமும் என்னையே நினைத்து கொண்டு என் நாம ஸ்மரணத்தையே உச்சரித்து கொண்டிருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலைகளிலிருந்து உன்னால் வெளியே வர முடியாமல் நீ தவிக்கும் நிலையை பார்த்து என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என் குழந்தா. என் நெஞ்சம் பதறி துடிக்கிறது. நீயும் என்னுடைய அறிவுரைகளை கேட்டு அதன்படிதான் நடந்து கொண்டிருக்கிறாய். அதில் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் உன் வாழ்வில் நடந்து முடிந்தவற்றை உன்னால் மறக்க முடியாமல் புலம்பித் தவிக்கிறாய். நித்தமும் நீ கண்ணீர் விடுவதையும் மனவேதனைப்படுவதையும் பார்த்து கொண்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. நடக்கக்கூடாதது எல்லாம் நடந்துவிட்டதாக நீயே கற்பனை செய்து கொண்டிருக்கிறாய். கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டுவிட்டதாக நீயே உணர்ந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கை இப்படியேதான் போய்விடும் என்று நீயே தவறாக உன் வாழ்க்கையை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறாய். என் அன்பு குழந்தா, எதுவுமே முடிந்து விடவில்லை. இனிதான் உன் வாழ்க்கையில் ஆரம்பம். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நிகழ்த்தவே உன் சாயப்பா வந்திருக்கும் பொழுது எதற்காக இந்த எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதில் இருக்கிறது? நான் இருக்கிறேன். அனைத்தையும் மாற்றி காட்டுவேன். உன் சாயப்பா உனக்கு துணையாகத்தான் இருக்கிறேன். நான் எங்கும் போய்விடவில்லை. உன்னுடைய முடிந்து போன வாழ்க்கை என்று நீ நினைத்த வாழ்க்கையை நான் தொடங்கப் போகிறேன். மீண்டும் புத்துணர்ச்சியோடு நீ அந்த வாழ்க்கையை வாழப்போகிறாய். ஏக்கத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் காத்திருக்கும் என் மகளுக்கு நான் புதிய வாழ்க்கையை பரிசாக தரப்போகிறேன். என் பொக்கிஷமான பிள்ளைதானே நீ. உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்யப் போகிறேன்? பயப்படாமல் இரு. தைரியமாக இரு. உன் அப்பா இருக்கிறேன். உன்னையும் உன் வாழ்க்கையையும் உன் உற்றார் உறவினர் அனைவரையும் நான் பாதுகாப்பேன். மிகப்பெரிய வெற்றிகரமான மங்கள நிகழ்வு உன் வாழ்வில் நிகழும். கடைசி கட்டம் உன் வாழ்வில். அனைத்து கஷ்டங்களையும் தாண்டிவிட்டாய். இது உனக்கான கடைசி கட்டம். கேள், உனக்கான இரட்டிப்பு மகிழ்ச்சி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உனக்கு மகிழ்ச்சி, இரட்டிப்பு சந்தோஷம் எல்லாம் நன்றாகவே நடக்கும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே அப்பா. ஆனால் என் வாழ்வில் எந்த ஒரு மாற்றங்களும் நிகழவே இல்லையே என்று கேட்கிறாயா? குழந்தையே, எல்லா மனிதருக்கும் நேர்மறை காலம், எதிர்மறை காலம் என்று 2 காலங்கள் இருக்கத்தான் செய்யும். அப்பொழுது நேர்மறை காலங்களில் என்னுடைய ஆசிர்வாதமும் உதவியும் உனக்கு மிக எளிதாகவே கிடைத்துவிடும். ஆனால் உன்னுடைய எதிர்மறை காலத்திலும் நான் உன் அருகில்தான் இருப்பேன். ஆனால் அதை உன்னால் உணர்ந்து கொள்ளும் அந்த பக்குவத்தை நீ இழந்து இருப்பாய். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். உன்னுடைய நேர்மறை எண்ணங்களிலும் நேர்மறையான காலங்களிலும் எதிர்மறையான காலங்களிலும் எல்லா காலங்களிலும் என் பார்வை உன் மீதுதான் இருக்கும். ஆனால் உன்னுடைய மனம் என்பது மாய வலையில் சிக்கிக் கொண்டிருக்கும் உன்னுடைய எதிர்மறையான காலங்களில். அதனால் உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் ஆசிர்வாதத்தையும் நல் வாக்குகளையும் உன்னால் கேட்கவும் முடியாது. அதை உணர்ந்து கொள்ளும் தருணமும் உனக்கு இருக்காது.
உன் மனதில் சிம்மாசனம் போட்டு நான் அமர்ந்து இருக்கிறேன். ஆனாலும் உன் மன போராட்டம் படும் பொழுது நீ படும் வேதனையை பார்த்து நானும் அதோடு போராடி கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை அப்படியே விட்டுவிட மாட்டேன் குழந்தையே. தைரியமாக இரு. நம்பிக்கை குறையும் சமயத்தில் என் கைகளை இறுக்க பற்றிக்கொள். என்னுடைய பாதத்தை இறுகமாக பற்றிக்கொள். உன்னுடைய வேதனையும் மனசோர்வும் குறைவதை நீயே கண்கூடாக உணர்வாய். என் பிள்ளையாகிய உன்னை காப்பாற்ற எந்த ரூபத்திலாவது நிச்சயமாக வருவேன். உன்னை காப்பாற்றுவதற்காகவே எந்த ரூபமானாலும் எடுப்பேன் உன் சாயிதேவா. உன் எண்ணத்தை நல்லபடியாக வைத்துக்கொள். நேர்மறை சிந்தனையாக வைத்துக்கொள். என்னால் வாழ முடியும். வாழ்க்கை வாழ்வதற்காகவே அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து ஜெயிப்பேன் என்ற நல்ல எண்ணங்களை எப்பொழுதும் உன் மனதில் நினைத்து கொண்டே இரு. ஏனென்றால் இது நாள் வரை உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா என்று யோசித்து கொண்டிருந்தாயோ? இதுவெல்லாம் நம் வாழ்வில் நடந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ? அதற்கான வேலைகளை எல்லாம் இப்பொழுது உன் சாயப்பா செய்ய போகிறேன். இந்த விஷயத்தை எப்படி செய்வது, இதை எப்படி செய்து முடிக்கப் போகிறோம் என்று தவித்து கொண்டிருக்கிறாயோ, அதை நல்லபடியாக உனக்கு முடித்து கொடுக்க போகும் வேளையில், அதற்கான வேளையில் உன் சாயப்பா இறங்கிவிட்டேன். உன்னை எதிர்நோக்கி வரும் தடை கற்களையெல்லாம் தவிடு பொடி ஆக்கிவிடுவேன் நான். இனி எந்த தீய சக்தியும் உன்னை தீண்டவும் முடியாது. உன்னை நெருங்கி விடவும் நான் விடமாட்டேன். இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்து இருக்கப் போகிறது. கண்மணியே, இனி உன் வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள், மங்களகரமான விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது. சந்தோஷத்தின் எல்லைக்கே போகப் போகிறாய். தங்கமே, இது நாள் வரை நீ பட்டதெல்லாம் போதும். நாளை விடியலில் நீ சந்தோஷப்படும்படி நான் பல விஷயங்களை உனக்கு நிகழ்த்தி காட்டுவேன். பிரமிக்கத்தக்க பல விஷயங்கள் உனக்கு நடக்கப் போகிறது, நிகழப் போகிறது. எனவே கவலைப்படாமல் இரு. எப்பொழுதும் நான் உன்னுடன் தான் இருப்பேன். நீ தேடும் நிம்மதியை நான் உனக்கு நிரந்தரமாக தருவேன். அது மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையை சுவர்க்கமாகவே மாற்றுவேன். உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுவேன் உன் சாயிநாதர். குழந்தையே, பாதை கடினமாக இருக்கிறது என்று பயணத்திலிருந்து விலகுபவர்கள் தங்களுடைய இலக்கை ஒரு பொழுதும் அடையவே முடியாது. உன்னுடைய படிப்பு மட்டுமே உன் வாழ்க்கையை தீர்மானிக்காது குழந்தையே. உன்னுடைய திறமையும் நடத்தையும், நீ மற்றவர்களிடம் எப்படி அணுகுகிறாய் என்ற தன்மையும் தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஒரு கஷ்டமோ கவலையோ வரும்பொழுது உன்னை விட்டு பிரிந்தவர்க்கு உன் ஞாபகம் வருமானால் அந்த நேரத்தில் அந்த இடத்தில் உன்னுடைய அன்பு வெற்றி பெறுகிறது என்றுதானே அர்த்தம்.